விளக்கு தள்ளுற பாரு ஆதிமயமான காலத்திலே ஓங்கார போல ஜபத்தை பஞ்சாட்சர போல யார் என்று கேட்டேன். இரண்டு நேத்திரம் என்று தெரிவித்தார்கள். இரண்டு நேத்திரம் என்று தெரிவித்த உடனே நான் பரிசோதித்து பார்த்தேன். பரிசோதித்து பார்த்த உடனே சாபத்தை பெற்று திருவண்ணாமலை சென்று 60 அடி கம்பம் நாட்டி அருதாக சபம் செய்து கொண்டு வந்தேன். சபம் செய்து கொண்டு வந்த வேளையிலே சூரன் தேவர்களை அதாகதம் செய்து கொண்டு வந்தான். சஞ்சாரத்தை காலத்திலே என் படியளக்க சென்ற பரமக்கடவுள் என் நாதராகப்பட்டவர் படியளக்க சென்றார். படியளக்க சென்ற பரமக்கடவுள் வந்துவிட்டார் என்று ஓட்டோட்டமாக ஓடி பிரம்மாவுடைய பாதத்தை வணங்கினேன். பிரம்மாவுடைய பாதத்தை வணங்கிய உடனே அம்மா படியளக்க சென்ற பரமக்கடவுள் வரை வரைக்கும் நீ இவ்விடத்திலே அமர வேண்டும் என்று கட்டளையிட்டேன். படியளக்க சென்ற பரமக்கடவுள் வந்த உடனே உமக்கும் 5 சிரம் பிரம்மாவுக்கும் 5 சிரம் அதனால் நீ என்று பாராமல் பிரம்மா பாதத்தை வணங்கினேன். பிரம்மாவுடைய சிறந்த ஒரு சிறத்தை கிள்ளி எறிய வேண்டும் கட்டளையிட்டேன். ஆமா கட்டளையிட்ட உடனே என் நாதராகப்பட்டவர் ஒரு சிறத்தை கிள்ளி எறிந்தார். கிள்ளி எறிய உடனே பிடித்தது. நான் எங்கே செய்ய முடியவில்லை. எங்கெங்கும் சென்றும் சரி செய்ய முடியவில்லை. அண்ணா நாராயணமூர்த்தியிடம் சென்று அண்ணா என் நாதராகப்பட்டவருக்கு சொன்ன உடனே என் அண்ணனாகப்பட்டவர் உமா மகேஸ்வரி அது என்னால் முடியாது, என்னால் மட்டும் நான் முடியும். மலையனூர் சென்று சாதத்தை உதரமாக்கி சாதத்தை இறந்து கொண்டே வந்தனால் இறங்கி பொறுத்துக் கொண்டே வரும். இறங்கி பொறுத்துக் கொண்டே வரும் வேளையில் என் கையில் ஆகப்பட்ட சாதம் ஆகிவிட்டது. கபாலமாகப்பட்ட என் கைதான் பற்றி கொண்டது. நான் காலியாக மாறினேன். முட்டத்தூர் எல்லையில் பூஞ்சாவளை யாகம், புலிவண்டி எல்லையில் உத்தம அம்மனாகும். அதுவும் தவறும். எப்படி வர வேண்டும் தெரியுமா?
தினந்தோறும் நான் எப்படி வர வேண்டும் தெரியுமா? பார்த்து அறிவிக்கிறேன். மலர்களை கொண்டு வந்து மண்ணில கால் கழுவி பட்டால் தோட்டி குஞ்சால நேக வந்துடும் அக்கா. இந்த பூந்தமலை அடிவாரத்தில் என்னோடு நீடி விடுகாரமாப்பா. அருமையுள்ள எப்படி நான் சொல்ல போறேன் எந்த அறிய தங்கையாரும்
உன்னிடம் நான் எப்படி தெரிவிப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை அம்மா தங்கையே. கார்வே கூரை கட்டு கனல் விழி பொறிகள் சிந்த வீரிய கோபம் கொண்டு பின்னல் போல் கஞ்சி வந்து உனக்கு வந்த கொடுமையை என்னவென்று நான் இருக்க விசிலுங்கள் என்ன உனக்கு விசனங்கள் என்னம்மா? தங்கையே நமக்கு சொல்கிறேன் கேளும் அம்மா. தன்னையே இன்று இரவினி நித்திர முந்திட்ட சொல்லி சமக்கையா அந்த முட்டத்தூ எல்லையில் நான் அழுக கண்டேன். அந்த முட்டத்தூ எல்லையில் நான் அழுக கண்டேன். அம்மா குந்தகம் ஏதோ நான் அறிவேனம்மா. குந்தகம் ஏதோ நான் அறிவேனம்மா. குருவாய் அங்கண்ட சொற்பேனத்தை எனக்கு நீ நம்ப வேண்டும். எனக்கு நீ நம்ப வேண்டும். இன்று இரவு சப்தகுட பஞ்சனையில் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது ஏதோ நமது தமக்கை ஏதோ வருத்தத்துடன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும்படியான சொற்பனம் கண்டு உன்னை வரவழைத்தேன் நம்மால் தங்கையே.
அவமானமான வார்த்தை என் முன்ன பேசாத. நீ இப்பவே விட தந்தால் ஏன் என்ன என்று பார்த்துட்டு வருகிறேன். நீயே சிரிப்பில்லை. அங்கே சென்றால் விபரீதங்கள் ஏற்படும் அம்மா தங்கையே. நம் தமக்கை ஆபத்தை கண்டு நாம் இருவரும் எப்படி இன்பமா இருக்க முடியும்? சென்று போவோம். அப்படியே சொல்லுவோம். தமக்கை இருவரும் தங்கா சீக்கிரம் கூடிய நங்கம் நாம் செல்லக்கூடிய யானை ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வந்தால் நாம் சென்று வருவோம் தங்கையே. கொண்டு வந்து நறுவையும் பொருளும் தேனை நிமலியின் தன்னாலான அமைச்சையின் மணியனாடி அப்படியே நமக்கையே உன் வார்த்தை பிரகாரம் இருவரும் பொருளும் சேனையும் கொண்டு வந்து இருவரும் சீக்கிரமா செல்லுவோம். நமக்கு அப்படியே செல்லுவோமா தங்கையே? நடப்பா நடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ எதிரே தெரிகின்றது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு செல்வோமால் தங்கையே. பின்னே நான் வாழ
தமக்கையே அப்படியே வரும்மா. தங்கையே, அம்மா மொத்த பொண்ணே. தங்கையே, தடாகமாகப்பட்டது தெரிகின்றது. இதோ சற்று குளித்து ஆயாசம் தீர்ந்து செல்லுவோம் தங்கையே. தமக்கையே நம் இருவரும் மகங்களை கூர்ந்து சீக்கிரமா செல்வம். செல்லி நமக்கு மெலிந்திருப்பதை கண்டு நாம் இருவரும் எப்படி இதுவா இருக்க முடியும்? அப்படியே சொல்லுவோம் தங்கையே. தங்கையே, தமக்கையே, தமக்கியின் விடுதியின்